வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 5 வீணா புக் ஹிந்தி சாப்டர் நம்பர் 5 சுந்தரியாங். சுந்தரியாங் யாருன்னா ஒரு கிராமத்தில் வாழற ஹீரா சிங்ன்ற ஒரு விவசாயியோடைய பசு. அந்த ஹீரா சிங்குக்கும் அந்த பசுவுக்கும் இன் பிட்வீனில் நடக்கிற ஒரு அஃபெக்ஷனேட்டட் லவ் அண்ட் அஃபெக்ஷனேட்டட் ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. லெசனுக்குள்ளே போகலாம். हीरा सिंह हरियाणा के किसी गांव में हीरा सिंह नामक एक किसान था. ஹரியானாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரா சிங்ன்ற பேரில் ஒரு விவசாயி, கிசான் மீன்ஸ் விவசாயி வந்து இருந்தார். எ வில்லேஜ் இன் ஹரியானா தேர் வாஸ் எ ஃபார்மர் நேம் हीरा सिंह. उसकी समझ में यही नहीं आता था कि वह अपनी बीवी बच्चों और अपनी प्यारी गाय सुंदरिया की परवरिश कैसे करे. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சமைச்சுன்னா எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஆகலை. எப்படி வந்து அவங்களுடைய பீவினா ஒய்ஃபு, பச்சோங்கன்னா சில்ட்ரன், தென் அவருடைய சுந்தரியாங்கன்ற காயை வந்து எப்படி டேக் கேர் பண்ணுறதுன்றது ரொம்ப அவர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தார். ஹீ வாஸ் ஸ்ட்ரகிள் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ஹிஸ் பிலவ்டு கவ் சுந்தரியாங். சுந்தரியாங் காய் டீல் டோல் மே காஃபி படி தி. அதாவது சுந்தரியாங் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப லார்ஜாக, டீல் டோல் அப்படின்னா என்னென்னா ரொம்ப லார்ஜாகவும் இம்ப்ரெசிவாகவும் வந்து இருந்தது. ரொம்ப பெருசாக அழகான கவ் அது. சுந்தரியாங் வாஸ் வெரி லார்ஜ் அண்ட் இம்ப்ரெசிவ் கவ். உசே தேக்கர் லோகோங்கோ இர்ஷா ஹோத்தி தி. அதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லோகோங்கன்னா பீப்புளுக்கு வந்து இர்ஷானா ஜெலஸாக இருக்கும். அந்த மாடை பார்க்குற எல்லாருமே ரொம்ப பொறாமையாக வந்து பார்ப்பாங்க. பீப்புள் வேர் சீன் த கவ் வெரி ஜெலஸ்லி. करीबी के कारण हीरा सिंह गाय का चारा भी नहीं छुटा पाता था. खाने पीने की कमी के होने लगी तो हीरा सिंह ने सोचा मैं सुंदरिया को बेच दूँ. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவரால் கரீப்னா என்னென்னா பாவர்ட்டி, ரொம்ப புவராக வந்து இருந்ததுனால அவருக்கு வந்து அந்த கவுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் அவரால் வாங்கி போட முடியல. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு காணே பீனே கம்மின்னா என்னென்னா ஃபுட்டெல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டே வந்ததுனால அவர் வந்து என்ன திங்க் பண்ணுறாருன்னா சுந்தரியாங்க வந்து சேல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. ஹீரா சிங் குட் நாட் ஈவன் அஃபோர்ட் டு பை த ஃபீட் ஃபார் ஹர் பட் as the food and supply ran low, Heera Singh thought, should I sell the Sundariyang? पर उसका बड़ा लड़का जवाहर सिंह सुंदरिया को मौसी कहा करता था, इसलिए वह उसे बेचने से डरता था. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெரிய பையன் ஜவஹர் சிங், படா லடுக்கான பெரிய பையன் ஜவஹர் சிங் வந்துட்டு அதை வந்து மௌசின்னு சொல்லி கூப்பிடுவான். மௌசினா என்னென்னா அம்மாவுடைய தங்கச்சி, அதாவது மேட்டர்னல் ஆன்ட்டி தான் வந்து மௌசின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுனால அவர் வந்து அதை சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப டர்த்தாத்தான ஃபியர் ஆகிட்டார், ரொம்ப பயப்படுறாரு. பையன் வந்து சிக்கன் கூப்பிட்றான், அதை எப்படி வந்து சேல் பண்ணுறதுன்னு சொல்லி நினைக்கிறாரு. However, his elder son Jawahar Singh used to call the cow Mausi, that is maternal auntie. So Heera Singh was afraid to sell her. नौकरी के तलाश में वह दिल्ली चल आया. நௌக்கரினா ஜாபை வந்துட்டு தாலாஷ்னா சர்ச் பண்ணி வேலை தேடி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எங்கே போகிறாருன்னா டில்லிக்கு வந்து போகிறாரு. इन सर्च ऑफ जॉब ही मूव्ड टू दिल्ली. वहाँ उसे एक सेठ के यहाँ चौकीदार की नौकरी मिल गई. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேட்டுக்கிட்ட வந்துட்டு சௌக்கிதார்னா வாட்ச்மேன் வேலை வந்து அவருக்கு கிடைக்குது. நௌக்கரினா ஜாப், வாட்ச்மேன் ஜாப் வந்து அவருக்கு கிடைக்குது. There he found a merchant watchman job with a merchant. ஒரு வாட்ச்மேன் ஜாப் வந்து ஒரு மெர்ச்சன்ட் கிட்ட வந்து வாங்கிக்கிறார், சேட்டுக்கிட்ட வாங்கிக்கிறாரு. एक रोज सेठ ने हीरा सिंह से कहा, तुम तो हरियाणा के रहने वाले हो, वहाँ की गाय अच्छी होती है, ये गाय का बंदोबस्त कर दो. அதாவது ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா சேட்டு வந்துட்டு ஹீரா சிங்கை கூப்பிட்டு, நீங்கள் வந்து ஹரியானாவில் தானே வாழ்கிறீங்க, அங்கே வந்து பசுவெல்லாம் வந்து நல்லா இருக்கும், அச்சி ஹோத்தின்னா நல்லாயிருக்கும், எனக்காக ஒன்று வாங்கி தர முடியுமா, வந்து அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்ற மாதிரி பந்தோபஸ்துனா அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. One day the merchant said to the Heera Singh, you are from Haryana, the cows there are good, could you arrange one for me?
हीरा सिंह सुंदरिया की बात सोचने लगा. उसने कहा एक मेरी निगाह में. ஹீரா சிங் என்ன பண்ணுற உடனே அந்த சுந்தரியாங்கிற பசுவை பற்றி மைண்டில் நினச்சிட்டு என் மனசில் வந்து ஒரு மாடு இருக்குது, எனக்கு வந்து ஒரு மாடு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரா சிங் ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் த சுந்தரியா. ஹீ ரிப்ளைட் ஐ ஹாவ் ஒன் இன் மைண்ட். சேட் நே கஹா கைசே காய் ஹே. சேட் வந்து என்ன கேட்குறாருன்னா அது எப்படிப்பட்ட மாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஹீரா சிங் போலா காய் தோ ஐசே ஹி கி தூத் தேனே மே காமதேனோ. ஸோ அந்த மெர்ச்சன்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அந்த மெர்ச்சன்ட் ஆஸ்க் வாட் கவ் லைக். ஹீரா சிங் சேட் வென் இட் கம் டு கிவ்ஸ் மில்க் ஷீ இஸ் த மித்திக்கல் விஷ் ஃபில்லிங் கவ் காமதேனோ. அப்போ வந்து அந்த ஹீரா சிங் என்ன சொல்கிறாருன்னா அந்த பசு வந்துட்டு நம்ம தேவையானதை வேணுனதை கொடுக்குற காமதேனுவை போல் பால் வந்து கொடுக்கும். அந்த பால் கொடுக்குறது எப்படி இருக்குன்னா காமதேனுவை போல் கொடுக்கும். காமதேனுன்னா என்னென்னா டிவைன் கவ், அதாவது நம்மளுடைய விஷெல்லாம் ஃபில் பண்ணுற ஒரு கவ், எது கேட்டாலும் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பசுவை தான் காமதேனுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பால் நிறைய வந்து கொடுக்குன்ற மீனிங்கில் சொல்கிறாங்க. 15 शेर दूध उसके तले उतारा है, उसके 200 रुपये तक लग चुके हैं. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ பால் கொடுக்கும்னா 15 சேர் வந்து பால் கொடுக்கும். ஒரு சேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 kg விட கம்மியான அமௌண்ட், 900 சம்திங் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 15 சேர் பால் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி அதை வந்து எவ்வளோக்கு விலை பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 200 रुपये 200 rupees வரைக்கும் அதை வந்து விலை பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. She gave 15 share of milk. She had already been valuated at up to 200 rupees. सेठ बोला चलो 5 हम ज़्यादा दे देंगे. அப்போ சேட் என்ன சொல்கிறாரு, அதை விட ஆல்ரெடி 200 rupees வந்து ரேட் பேசியிருக்காங்க, அதை விட நான் 5 rupees எக்ஸ்ட்ரா வந்து தரேன்ற மாதிரி சேட் வந்து சொல்கிறாரு. ஓகே, we will give 5 rupees more, the merchant said. हीरा सिंह ने बात साफ साफ ही यह दिया. सेठ जी सच यह है कि वह गाय अपनी ही है. சேட் என்ன சொல்கிறார், ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன சொல்கிறார், உண்மை சேட்டு உண்மை என்னென்னா அந்த மாடு வந்து என்னோட இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹியரிங் திஸ் ஹீரா சிங்ஸ் as said innocently, सेठजी the truth is that cow is my own அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. सेठजी ने खुश होकर कहा तब तो अच्छी बात है, तुम्हारे लिए जैसे तो 100 रुपये वैसे तो 105. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது, அது கேட்க ஹாப்பியான சேட் என்ன சொல்கிறாரு, அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 200 சொல்லியிருந்தாங்கன்னா நான் 205 வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சேட் வாஸ் டிலைட்டட் அண்ட் செட் தட் ஈவன் பெட்டர் ஃபார் யூ 200 rupees இஸ் சேம் ஆஸ் 205. 205 வந்து தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரா சிங் लाज से गड़ा गया कि वह कैसे बताया कि सुंदरियांग उसकी परिवार के अंग है. சுந்தரியாங் வந்துட்டு அவருடைய ஃபேமிலியில் வந்து ஒரு பார்ட்டு, அங்குனா பார்ட்டுன்னு சொல்கிறதுக்கு அவர் வந்து லாஜ், அதாவது என்னென்னா ரொம்ப ஷேமாக வந்து ஃபீல் பண்ணார். அந்த மாடும் என் ஃபேமிலியில் ஒரு பார்ட்டு, ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் வந்து சேட்டுக்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணார். Heera Singh felt a wave of shame, unsure how to explain the Sundariya was like a part of his family. पर उसने सोचा कि सेठ की यहाँ रखकर गाय की उसकी आंखों के आगे रखेंगी. सेठ ने 100 रुपये मांगकर उस व्यक्त हीरा सिंह तो थमा दिया. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருனா, அந்த ஹீரா சிங் வந்துட்டு சேட்டுக்கிட்டே அந்த மாடை வந்து விற்றுட்டுனா ஒரு வேலை செய்யும் போது அவர் கண்ணு முன்னாடியே வந்து அதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ உடனே சேட் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரா சிங்கை கூப்பிட்டு 100 rupees வந்து கொடுத்துட்றாரு. அது அவர்கிட்ட வந்து எவ்வளோ கொடுக்குறாருன்னா 100 rupees வந்து கொடுத்துட்றாரு. 100 rupees கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கே போயிட்டு வந்து அந்த மாடை பிடிச்சிட்டு வான்ற மாதிரி சொல்லுவாங்க. The Seth immediately had 100 rupees brought and gave to him, Heera Singh, saying, दमा दिया, कहा देखो हीरा सिंह, आज ही चलो जाओ, कब तक वापस आ जाओगे.
அதாவது வந்து 100 rupees கொடுத்துட்டு சேட்டுக்கிட்ட என்ன சேட்டு வந்து ஹீரா சிங் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கே நீ வந்து போ, ஆஜ் ஹி சலே ஜாவோன்னா இன்றைக்கே வந்து நீ போ, திரும்ப வந்து கப் தக் எப்போ வந்து நீ வாபஸ் ரிட்டர்ன் வருவ அப்படின்னு சொல்லி அந்த சேட் வந்து ஹீரா சிங் கிட்ட கேட்குறாங்க. லுக் ஹீரா சிங், கோ டுடே இட் செல்ஃப் வென் யூ வில் பி பேக். இன்றைக்கே நீ போ, திரும்ப வந்து எப்போ வருவான்னு கேட்குறாரு. हीरा सिंह ने कहा 5 दिन 2 लगेंगी ही. हीरा सिंह என்ன சொல்றாரு, 5 days அட்லீஸ்ட் 5 days அது ஆகும், 5 दिन தான் 5 days அது ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. हीरा सिंह said I will take at least 5 days. सेठ जी ने कहा पर ज़्यादा दिन मत लगाना. ஆனால் சேட் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஓகே பரவாயில்ல, அதை விட அதிகமாக வந்து ரொம்ப நாள் வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த சேட் செட் பட் டோன்ட் டேக் டூ லாங். हीरा सिंह उसी रोज गाय लेने चला गया. அன்னைக்கே வந்து हीरा सिंह வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கே வந்து அந்த மாடை எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. हीरा सिंह left that day to get the cow. जैसे तैसे जवाहर सिंह को समझ बुझाकर वह गाय ले आया. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பையன் ஜவஹர் சிங்கை வந்துட்டு சமஜ் புஜாக்கர் சமாதானப்படுத்திட்டு அந்த மாடை வந்து கொண்டு வர்றாரு. After convincing his son, convincing and explaining to his son, he brought the cow back. गाय देखकर सेठ बहुत खुश हुए. सचमुच वैसी सुंदर स्वस्थ गाय उन्होंने अब तक देखी थी. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பசு, அதாவது பியூட்டிஃபுல், சுந்தர்னா பியூட்டிஃபுல், ஸ்வஸ்த்னா ஹெல்தியான மாடை வந்து இது வரைக்கும் அந்த சேட் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அபு தக் நகி தேக்கி, இது வரைக்கும் ஒரு பார்த்ததே இல்லை. சேட் வாஸ் very pleasant to see the cow. He had truly never seen such beautiful healthy cow before. हीरा सिंह खुद उसे पानी दिया, सहलाया और अपने हाथों से दुहा. दूध 15 से कुछ ऊपर ही बैठा. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹீரா சிங் என்ன பண்ணுறாரு, அவருடைய கையாலே வந்துட்டு சாணி பானி தியா, அதாவது ஃபுட்டும் வாட்டரும் வந்து கொடுக்காரு. சகலாயானா வந்து அதை அன்பாக தடவி கொடுக்குறாரு. தடவி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாருன்னா பால் வந்து கறக்க ஆரம்பிக்கிறாரு. பால் வந்து எவ்வளோ கறக்குதுன்னா, தூத்துனா பால்னு அர்த்தம். பால் எவ்வளோ கறக்குதுன்னா 15 சேர்க்கே குச் ஊப்பர், 15 சேரை விட கொஞ்சம் அதிகமாக வந்து கறக்குதான். ஸோ ஒரு சேர்ன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோவில் கொஞ்சம் கம்மி, 900 சம்திங் தான் ஒரு சேர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 15 சேரை விட கொஞ்சம் அதிகமான பாலே வந்து கறக்குதான். Heera Singh personally gave her food and water, stroked her and milked her with his own hand. The milk was very little more than 15 सेर. सेठ जी ने 100 रुपये ऊपर 7 रुपये उसे और दे दिए. இப்போ சேட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஃபஸ்ட்டே அவர் ஊருக்கு போகும்போது ஒரு 100 rupees கொடுத்துருந்தாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு 100 rupeesம் ப்ளஸ் ஒரு 7 rupeesமே வந்து தராரு. 100 रुपये वह पहले ही ले चुका था. ஆல்ரெடி ஊருக்கு போகும்போது ஒரு 100 rupees கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 100 rupeesம் ப்ளஸ் 7 rupeesம் சேர்த்து வந்து தராரு. அந்த பாலை பார்த்து ஹாப்பி ஆகிட்டு. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 205 வந்து தரனாங்க. இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா டோட்டலாக வந்து 207 rupees வந்து கொடுத்துருக்காரு. Seth gave him another 7 rupees on top of the 100. He had already taken 100 rupees earlier. कोसी को बुलाकर सेठ जी ने गाय उसको सिफुर्ती कर दिए. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேட் என்ன பண்ணுறாரு, கோசினா யாருன்னா பால்காரரை வந்து கூப்பிட்டு அவர்கிட்ட இந்த மாட்டை வந்து ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணுறாரு. சேட் தென் கால்டு த மில்க் மேன் அண்ட் ஹேண்டட் த கவ் ஓவர் டு ஹிம். रुपये 2 ले लिए लेकिन हीरा सिंह का जी भरा जा रहा था. என்னதான் வந்து ஒரு பைசா வந்து வாங்கியிருந்தாலும் ஹீரா சிங்கோடைய ஹார்ட் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஹீரா சிங் ஃபீல் வெரி ஹெவிலி, ஹார்ட் ஹெவிலி.
जब कोसी गाय को ले जाने लगा तब गाय उसके साथ जाना ही नहीं चाहती थी. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பசு வந்து அந்த கோசி கூட அந்த பால்காரர் கூட வந்து போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்குது. நான் வந்து அது அவர் கூட போகணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்குது. அது வந்து ஸ்டபனாக வந்து இருக்குது. Hira Singh had taken money but his heart was very heavy. Then the milkman started to lead the cow. She didn't want to go with him. ஆனால் அவன் கூட போகணுமா அப்படியே வேணான்ற மாதிரி அந்த பசு வந்து யோசிச்சுட்டு நிற்குது. हीरा सिंह बोला गाय की नौकरी पर मुझे लगा दीजिए. ஹீரா சிங் என்ன சொல்கிறேன்னா அந்த பசுவை பார்த்துக்கிற வேலை வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. காய்னா பசு, நௌக்கரினா பார்த்துக்கிற வேலை, ஜாப், பசுக்கான கேர் பண்ணுற வேலையை வந்து என்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரா சிங் said please give me a job of taking care of the cow. சாஹே தன்குவாக கம் கர் தீஜியே. அதுக்காக வந்து என்னோடய சேலரியோட காசு கூட கம்மியாக கொடுங்க, ஆனால் மாடு பார்த்துக்கிற வேலையை மட்டும் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. யூ கேன் ஈவன் ரெடியூஸ் மை சேலரி. सेठ जी ने कहा हीरा सिंह तुम्हारा जैसा ईमानदार चौकीदार हमें द्वारा कहाँ मिलेगा. दनकुवाह तो तुम्हारे अब 1 रुपये भी बढ़ा सकता है पर तुझको டியோடி பர் ஹீ ரஹானா லஹோகா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உன்ன மாதிரி ஒரு ஈமான்தார் சௌக்கிதார்னால் என்னென்னா ஹானஸ்டான வாட்ச்மேன் வந்து எனக்கு எங்கே கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரா சிங்கு கிட்ட சேட் வந்து கேட்குறாரு. தன்குவாக அப்படின்னா அந்த காசு கூட இன்னும் உனக்கு 1 ரூபா 1 ரூபாயே, அதாவது 1 ரூபா உனக்கு எக்ஸ்ட்ரா கூட சேலரி தரேன், நீ வந்துட்டு டியோடினா மெயின் என்ட்ரன்ஸில் வந்துட்டு சௌக்கிதாராக வேலைப்பாரு, வாட்ச்மேனாக வந்து வேலைப்பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. The sage said, Hira Singh, where I find another honest watchman like you. I can even increase your salary by ₹1, but you will have to stay at the main entrance. हीरा सिंह क्या कहता, उसने गाय को पुचकार कर कहा சுந்தரியா ஜாவோ ஜாவோ. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹீரா சிங் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாடை வந்து தட்டி முதுகில் வந்து ரொம்ப அஃபெக்ஷனாக வந்து தட்டி என்ன பண்ணுறாருன்னா சுந்தரியா போ அப்படின்னு சொல்கிறாரு. சுந்தரியா ஜாவோ ஜாவோன்னு சொல்லிட்டு போன்னு சொல்கிறாங்க. What could Hira Singh say? He affectionately patted the cow and said, Sundariya, go. गाय ने उसकी ओर देखा जैसे पूछना चाहती थी क्या सचमुच ही इसके साथ चली जाऊँ. அதாவது இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அவரை வந்து திரும்பி பார்த்துட்டு நான் என்ன அவர் கூட போகணுமா, உண்மையாகவே நான் அவர் கூட போகணுமா அப்படின்ற மாதிரி மாடு வந்து ஹீரா சிங்கை பார்க்குது. The cow looked him as he want to ask, should I really go with him? हीरा सिंह ने उसे तपतपा तो वह கோசி கோ பீச்சே चल गई. ஹீரா சிங் என்ன பண்ணுறாரு, அது முதுகில் வந்து தப்தப்பாக்கர்னா தட்டுறாரு. இப்படி தட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா அந்த மாடு வந்து அந்த கோசி கூட ஏதாவது பால்காரருக்கு பின்னாடியே வந்து அமைதியாக போகுது. ஹீரா சிங் பேட்டட் ஹர் அகைன். ஷீ ஃபாலோடு த மில்க்மேன். முதுகில் தட்டின உடனே என்ன பண்ணுது, அமைதியாக வந்து அந்த மில்க்மேனை ஃபாலோ பண்ணி போகுது. हीरा सिंह एक तक देखा रहा लेकिन अगले दिन गड़बड़ी हुई. सेठ जी ने हीरा सिंह को बुलाकर कहा तुमने मुझे धोखे में क्या रखा. गाय से सवेरे 5 सेर दूध भी तो नहीं उतारा. அதாவது அடுத்த நாள் தான் வந்து அவருக்கு பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹீரா சிங்கை வந்து பார்க்க சேட் வந்து வராங்க. நெக்ஸ்ட் டே வந்து ப்ராப்ளம், கடுபடுனா என்னென்னா ப்ராப்ளம் வந்து வருது. என்னென்னா ஹீரா சிங் வந்து என்ன சொல்கிறார், 15 சேருக்கு அதிகமாக பால் கறந்து காமிச்சார். ஆனால் வந்து அன்றைக்கி மார்னிங் என்ன இருக்குன்னா 5 சேர் கூட பால் வந்து கறந்துருக்காது, 5 சேர் கூட வந்து கறந்துருக்காது. அதனால் அந்த சேட் வந்து என்ன பண்ணுறாரு, ஹீரா சிங்கை கூப்பிட்டு நீ வந்து என்னை சீட் பண்ணிட்டேன், இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு 5 சேர் கூட பால் கறக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The next day there was a problem. The sage called the Hira Singh and said, why did you cheated me? This morning the cow didn't even give 5 सेर of milk. 5 சேர் கூட பால் கறக்கல, நீ ஏன் வந்து என்னை ஏமாத்தனன்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரா சிங் ने कहा मैंने खुद 15 सेर
से ऊपर दूध दुकाकर आपको दे दिया दिया था सेठ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரா சிங் என்ன சொல்கிறாரு, நானே மை செல்ஃப் மேனே குதுனா என் கையாலே வந்து நான் வந்துட்டு 15 சேரை விட அதிகமாக பால் கறந்து கொடுத்தேன். தூத் துக்காக்கர்னா பால் கறக்கிறது, நான் பால் கறந்து கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா சிங் வந்து சொல்கிறாரு. ஹீரா சிங் ரிப்ளைடு, ஐ மில்க்டு ஹர் மை செல்ஃப் அண்ட் கேவ் யூ மோர் தென் 15 சேர். हीरा सिंह गाय के पास गया, पुचकार कर कहा, सुंदरिया मेरी रुश्वाई क्यों कराती है. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாடை வந்து போய் பார்க்குறாரு. போய் பார்த்துட்டு அது வந்து பேட்டட் அஃபெக்ஷனேட்லி ரொம்ப பாசமாக தட்டி, ஏன் வந்து என்னை வந்து அசிங்கமாக பார்க்க வைக்கிற, என்னை ஏன் வந்து அசிங்கப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. Hira Singh went to the cow. He patted her affectionately and said, Sundariya, why are you making me look bad? என்னை ஏன் வந்து அசிங்கமாக பார்க்க வைக்கிற, அது வந்து பால் கம்மியாக கொடுத்துருக்கல, அதனால அவர் அப்படி சொல்கிறாரு. गाय ने मुँह ऊपर उठाया, माँ ने पूछ रही तो बोलो मुझे क्या करना है. அப்போ அந்த மாடு என்ன பண்ணுது, அது முகத்தை வந்துட்டு ஊப்பர் உட்டாயா மேலே நல்லா தூக்கி அவர்கிட்ட கேட்குற மாதிரி கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை தூக்கி இப்படி நின்று கேட்குற மாதிரி சொல்லும். Cow lifted his face as if she were asking. அந்த மாடு வந்து கேட்குது, she were asking, tell me what I should do. என்ன நான் பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு மாடு வந்து முகத்தை தூக்கி கேட்குது. ஹீரா சிங் நே கோசி சே கஹா, பால்டி லாவோ. ஹீரா சிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோசிக்கிட்ட மில்க்மேன் கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, பால்டி லாவோ, பால்டி மீன்ஸ் பக்கெட், பிரிங் ஏ பக்கெட்னு சொல்லிட்டு ஹீரா சிங் செட் டு த மில்க்மேன். கோசி நே கஹா, மே தோ பஹலி ஹீ தூத் சுக்கா ஹோ. அந்த கோசி என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆல்ரெடி வந்து பால் வந்து கறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த மில்க்மேன் செட், ஹாவ் ஆல்ரெடி மில்க்டு ஹர், पर तुम बाल्टी तो लावो. ஆனால் நீ வந்து இப்போ பக்கெட் வந்து பால்ட்டி மீன்ஸ் பக்கெட் வந்து எடுத்துட்டு வான்னு சொல்லி சொல்கிறாரு. பட் யூ பிரிங் த பக்கெட், ஹீரா சிங் told to the said to the milkman. हीरा सिंह बोला, उसकी बात 13.5 सेर दूध उनके लाते से दौड़कर हीरा सिंह कोसी को दे दिया. कहा यह दूध सेठ जी को देना. அதாவது வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பக்கெட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஹீரா சிங் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது 13.5னா, சாடே மீன்ஸ் ஆஃப், தேரகனா 13.5 சேரை விட அதிகமான பால் வந்து கறக்குறாரு. கறந்துட்டு அதை அந்த பால்காரர்கிட்ட கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து சேட்டுக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. After that, Hira Singh waited out of 13.5 seer of milk from under her and gave to the milkman. He said, give this milk to the Sethji. फिर गाय की गले पर सिर रखकर बोला, सुंदरिया देख मेरी ओछी मत करा, मैं दूर तक तो क्या, इसमें मुझे சுக் ஹே. அதாவது வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த மாடுடைய கழுத்தில் அவருடைய தலையை வச்சு அப்படி தலையை வச்சு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தூரமாக இருந்தால் என்ன சுந்தரியா பாரு, நான் வந்து தூரமாக இருந்தால் என்ன, அது எனக்கு வந்து ஹாப்பினஸ் தான், நம்ம வந்து ஒன்றாவே அது மட்டும் எனக்கு என்ன வந்து ஹாப்பினஸ்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் அவருக்கும் வந்து அது ஃபீலிங்காக இருக்குது. இஸ் தேர் ஹாப்பினஸ் ஃபார் மீ இன் தட், அதில் எனக்கு வந்து ஹாப்பினஸ்ஸாக என்ன அப்படின்ற மாதிரி அந்த கழுத்தில் தலையை வச்சு சொல்கிறாங்க. Then he rested on his head on the cow's neck and said, Sundariya, look, don't ashamed me. What if I am far away? If there happiness for me in that. गाय मुख जुगाए वैसे ही गड़ी रखी, दूसरे दिन फिर वही हुआ. மாடு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, முகு ஜுகாக்கர், முகத்தை வந்து பெண்ட் பண்ணி வச்சுட்டு அமைதியாக நிற்குது. கடினா ஸ்டாண்டு, முகத்தை குனிஞ்சு தலை குனிஞ்சு அமைதியாக நிற்குது. தூசரே தின் ஃபிர் வகி ஹுவா, திரும்ப அடுத்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுது.
The cow stood there with her head bowed. The next day same thing happened. ला कोशिश के बाद भी गाय ने पूरा दूध नहीं दिया. सेठ जी ने हीरा सिंह को बुलाकर कहा, क्यों हीरा सिंह, यह क्या है? அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறை ட்ரை பண்ணாலும் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பால் தரவே இல்லை. ஸோ அப்போ வந்து சேட்ஜி என்ன பண்ணுறாரு, ஹீரா சிங்கை வந்து கூப்பிட்டு இது என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் பண்ணுறாரு. எகுக்கியாக இது என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Despite of lot of effort, the cow didn't give the milk full milk. The seth called the Hira Singh and said, Hira Singh, what is this? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. यह तो सरासर धोखा है. ஹீரா சிங் சுப் ரஹா. இது வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக ஹீரா சிங் வந்துட்டு ரொம்ப நீ வந்து ஏமாத்திட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சராசர் தோக்கானா நீ என்ன சீட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, ஹீரா சிங் வந்து சுப் ரகானா சைலண்ட்டாக வந்து இருக்கார். திஸ் இஸ் அவுட் ஆஃப் சீட்டிங். ஹீரா சிங் ரிமைன் சைலண்ட். सेठ जी ने कहा, ऐसे ही तो ले जाओ अपनी गाय और मेरी रुपये वापस करो. சேட் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய மாடை நீயே வந்து எடுத்துக்கோ, என்னுடைய பைசாவை வந்து காசை வந்து திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சேட் then said, if this is how it is, take your cow and give me my money back. திரும்ப என் காசை வந்து கொடுத்துருன்ற மாதிரி சொல்கிறாங்க. लेकिन रुपये हीरा सिंह गांव में बेचा चुका. उसने से काफ़ी रुपये मकान की मरम्मत में लगा गया था. அதாவது வந்து பார்த்திங்கன்னா காசு எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணார், அவர் வந்து காவுக்கு வில்லேஜுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாரு. அதில் பாதி காசு வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கான் கி மர்மத்னா அந்த வீட்டை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கே வந்து பாதி காசு வந்து ஸ்பெண்ட் ஆயிடுச்சு, செலவாயிடுச்சு. But Hira Singh had already sent the money to the village. A lot of it had been spent on repairing the house. अब सेठ जी को देना के लिए रुपये कहाँ से लाए? இப்போ வந்து சேட் ஜி கிட்ட கொடுக்கறதுக்கு அவர் எங்கே போயிட்டு அந்த காசை வந்து வாங்குவார்? Now where would he get the money to give the sage? उसे चुप देखा. सेठ जी बोला, अच्छा धनवाह में से रकम कटती जाएगी. जब पूरी हो जाएगी तो अपनी गाय ले जाना. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டு சேட்ஜிக்கு வந்து சொல்கிறாரு, இப்போ வந்துட்டு நீ வந்து உன் மாட்டை வந்து எடுத்துக்கோ, காசு ஃபுல்லாக வந்துட்டு உன்னுடைய சேலரியிலேருந்தே நான் வந்து பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ உன்னுடைய மாடை வந்து எடுத்துகிட்டு போகலாம், உன் சேலரியிலேருந்து நான் காசை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், நீ வந்து ஒரு மாட்டை கொண்டு போகலாம். said fine, the amount will be deduced from your salary. When it is paid off, you can take your cow. अकेले दिन सवेरे बहुत सा दूध डियोडी में பிகாரா ஹுவாத்தா. அதாவது அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பால் வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டியோடினா அந்த மெயின் என்ட்ரன்ஸில், பிகாரானா இறஞ்சி கிடக்குது, கொட்டி கிடக்குது. The next day morning, lot of milk was found spill at the entrance. उससे पहली शाम गाय ने दूध देना से बिल्कुल तनकार कर दिया था. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் வந்து அந்த மாடு வந்து சுத்தமாக பாலே வந்து கொடுத்துருக்காது. The previous evening the cow had completely refused to give any milk. சுத்தமாகவே வந்து பால் கொடுக்க மறுத்துட்ருக்கோம், கொடுத்துருக்காது. सेठ जी ने पूछा, हीरा यह क्या बात है? हीरा सिंह सिर झुकाकर रख गया. फिर उसने पूछा, रात गाय खुली तो नहीं रख गई थी, वो आप इसकी खबर तो லீஜியே. அதாவது வந்து ஹீரா சிங் கிட்ட வந்து சேட் என்ன கேட்குறாரு, இதெல்லாம் என்னது, ஏன் வந்து இப்படி நடக்குது அப்படி சொன்னோன்னே ஹீரா சிங் வந்து சிர் ஜுகாக்கர்னா தலையை குனிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் வந்து கேட்குறாரு, ஹீரா சிங் வந்து சொல்கிறாரு, நைட்டெல்லாம் வந்துட்டு அந்த மாடு வந்து எதுவுமே ஃபீட் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Then the Seth asked Hira, what going on? Hira Singh just bowed his head. Then Seth asked, did your cow don't get any food at last night?
ப்ளீஸ் செக் இட் ஆன், எதுவுமே வந்து ஃபுட் வந்து கொடுக்கலையா, அதை வந்து செக் பண்ணுங்கன்ற மாதிரி சேட் வந்து சொல்கிறாரு. कोसी को बुलाकर पूछा गया तो उसने कहा कल रात में गया कि खुद घूंटे से बांधदा. அதாவது அந்த கோசி கவு மில்க்மேன் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து என் கையால் வந்துட்டு இந்த மாடை அந்த கம்பத்தில், கூண்டேனா கம்பம், அந்த போஸ்ட் கம்பம் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து நான் தான் வந்து கட்டி வச்சேன், அதுக்கு சாப்பாடெலாம் போட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. The milkman was called and asked. He said, last night I personally tied the cow to the post. हीरा सिंह ने कहा, नहीं ऐसा नहीं तो चलता. गाय रात को आकर ड्योढ़ी में गड़ी रखी है और अपना दूध गिरा गई है. ஹீரா சிங் என்ன சொல்கிறாரு, அது வந்து பாசிபிளே இல்லை, நைட்டெல்லாம் அந்த மாடு வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே தான் வந்து நின்று இருக்குது, அதுவே வந்து பாலை வந்து ஸ்பில் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. Hira Singh said, no, that is not possible. The cow came and stand at the entrance all night and spilled her milk. Sethji bola, I say मसनूई बातें औरों से कहना, जाओ खबर लगाओ कि वह कौन आदमी है जिसकी करतूत है. சேட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்துட்டு கட்டுக்கதையெல்லாம் வந்து சொல்லாதீங்க, போயிட்டு இது யார் வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த மிஸ்டீஃப் வந்து யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. த சேட் said, go tell those fabricated story to someone else. Go find out who did this mischief act. हीरा सिंह चुपचाप अपनी टोकर में जाकर लुढ़क गया. ஸோ ஹீரா சிங் என்ன பண்ணுறாரு, அவருடைய பிளேஸில் போயிட்டு, அந்த கேபின் மாதிரி கொடுத்துருப்பாங்களே என்ட்ரன்ஸில், அந்த கேபினில் வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாரு, லுடக் கயா, லை டவுன், கீழே வந்து படுத்துக்கிறாரு. हीरा सिंह क्वाइटली वेंट हिज रूम एंड लाई डाउन. अब आंख लगी कुछ पता नहीं. रात को अचानक लगा कि दरवाजे की ओर से ரகட் கி ஆவாஜ் ஆயி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்ணை மூடி அப்படி படுத்துட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமே வந்து அவருக்கு வரல. ஸோ அந்த மாதிரி அமைதியாக படுத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து நைட் வந்து பார்த்தீங்கன்னா ராத்துனா நைட்டில் வந்துட்டு ஒரு சவுண்டு, ரகட்னா ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு, ஆவாஜ் மீன்ஸ் சவுண்டு வந்து வருது. He didn't know when he fall asleep. Suddenly at night he heard a scratching sound from the room. அவர் எப்போ தூங்கினார்னே தெரியல, அப்படியே கண்ணை மூடி படுத்திருந்தாரு. அப்படியே தூங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, கதவில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. உட்டுக்கர் தர்வாஜா கோலா, எழுந்து என்ன பண்ணுறாரு, டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. தர்வாஜா மீன்ஸ் டோர், கோலா மீன்ஸ் ஓப்பன். எழுந்து என்ன பண்ணுறாருன்னா டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. Suddenly at night hear the scratching sound from the door. He got up and opened it. देखा सुंदरियां गड़ी है. பார்த்தா அங்கே என்ன பண்ணுதுன்னா சுந்தரியாங் வந்து நிற்குது. He saw the सुंदरियां standing there. मुँह ऊपर उठाकर सुंदरियां उसे अपराधी को आंखों से देखा रही थी, मानो क्षमा याचना कर रही तो जैसे कहती हो मैं अपराधिनी हूँ, लेकिन मुझे क्षमा कर देना, मैं बड़ी दुखिया है. அதாவது இந்த மாடு வந்து அதோட ஃபேஸை வந்து மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுதுன்னா அவரை வந்து பார்த்துட்டு ரொம்ப கில்ட்டியான பர்சன், அதாவது தப்பு பண்ணவங்க பார்ப்பாங்களே அந்த மாதிரி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி பார்க்குது. அப்புறம் அவர்கிட்ட வந்து பெக் பண்ணுது, என்னை வந்து மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி மன்னிப்பு வந்து கேட்குது. பார்த்து அந்த மாதிரி மன்னிப்பு கேட்குற மாதிரி அமைதியாக பார்க்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து உன்னோடைய ஃபால்ட்டுலாம் இல்லை, இது வந்து என்னுடைய ஃபால்ட்டு தான், நான் தான் வந்து ரொம்ப பேடாக வந்து பண்ணுறேன், ஐ ஆம் வெரி சேட், நான் ரொம்ப சேடாக வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. She lifted her face and looked at with the eyes of guilty person, as she were begged for forgiveness, as if to say, I am at fault, but please forgive me. I am very sad. दुखियांगना साड़ा வந்து இருக்கிறது. देख कर हीरा सिंह बिहुवल हो उठा. उसके आंसू रोके ने
रोके ना रुके बहु सुंदरिया की गर्दन से लिप्टन தேர் தக் சிஸ்கத்தா ரக்கா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னா அது எல்லாமே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஹீரா சிங் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா இது எல்லாமே போதும், இது எல்லாமே நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அது கழுத்தை வந்து நல்லா அது கர்தன்னா என்னென்னா கழுத்தை வந்து சுத்தமாக ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. கர்தன் சே லிப்பட்னா கழுத்தை வந்து சுற்றி பிடிச்சிக்கிறாரு, 2 கையால் அணைச்சி சேர்த்து பிடிச்சிக்கிறாரு. ஸோ பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா சுந்தரியாங்கிட்ட ரொம்ப நேரம் அப்படியே வந்து இருக்கார், பாசமாக வந்து இருக்கார். अकेले सवेरे उसने उठा ही से कहा आप मुझे जितनी महीनों चाहे कहकर चाकरी करवाएं, पर गाय आज ही यहाँ से गाँव चली जाएंगी. அதாவது நீங்கள் என்னை எத்தனை நாள் வேணாலும் வச்சு ரொம்ப ஹார்டான வேலையெல்லாம் கூட வாங்கிக்கோங்க, ஆனால் இன்றைக்கே வந்து மாடு வந்து ஊருக்கு வந்து வில்லேஜ்க்கு வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. Next morning he said to the Seth, you can make me work as hard as you want for many as month. ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து என்ன எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேலை வேணாலும் வாங்கிக்கோங்க, ரொம்ப மந்த்துக்கு வேணாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் மாடு வந்துட்டு இன்றைக்கி நைட்டே ஊருக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. as you wish but the cow will go back the village today. அந்த மாடு வந்து இன்றைக்கே வந்து ஊருக்கு போயிடும் அப்படின்றாங்க. रुपये जब आपके चकता हो जाए मुझसे कह दीजिएगा तब मैं भी छुट्टी कर लूँगा. எப்போ வந்து உங்கள் காசெல்லாம் வந்து அதாவது வேலை நான் வந்து ஹார்டாக வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன், உங்கள் காசுக்கெல்லாம் எப்போ நான் வேலை செஞ்சு முடிக்கிறனோ அதுக்கப்புறம் நானுமே வந்து இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்கிறாங்க. When your money is paid off, you can tell me. और सेठ जी कुछ कहे इसमें पहले ही हीरा सिंह गाय को लेकर चल गया. ஸோ அதுக்கு இப்போ வந்து இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த சேட்டு வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு, அந்த காய் பசுவை கூப்பிட்டுட்டு அவர் வந்து வெளியில் போயிடுறாரு. And before the Seth could say anything, Hira Singh took the cow and left. ஸோ வந்து என்ன பண்ணுறாருன்னா எவ்வளோ மாதம் வேணாலும் என்னை வச்சு வேலை வாங்கிக்கோங்க, உங்கள் காசெல்லாம் வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள், நானுமே வந்து ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட் ஏதாவது சொல்ல வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு, அந்த மாட்டை பிடிச்சிட்டு அவர் வந்து ஊருக்கு வந்து போயிடுறாரு. ஸோ மாட்டை விட்டுட்டு திரும்ப வந்து வேலை செய்வார் இருக்கும். ஸோ இந்த போயம் இந்த ஸ்டோரி எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயேந்திர குமார். ஸோ அந்த ஃபார்மருக்கும் இந்த சுந்தரியாங்கிற பசுக்கும் இன் பிட்வீனில் நடக்கிற ஒரு பாசமான ஸ்டோரி தான் இது. இந்த ஸ்டோரி